அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதாக கூறி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியேற்றப்பட்டாலும் அதிமுகவின் தொண்டர்கள் மத்தியில் நீங்கா இடம் கொண்டுதான் இருக்கிறார். அந்த நம்பிக்கையில்தான் சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுகவிற்கு எதிராக நேரடியாகவே களத்தில் இறங்கி இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். மேலும் ஓபிஎஸ் அவருக்கு ஆதரவாக நானே பிரச்சாரம் மேற்கொள்கிறேன் என்று சசிகலா அவர்கள் தெரிவித்ததுதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றே நாம் கூறலாம். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடன் இருந்த சசிகலா அவர்கள் அவரது மறைவிற்கு பிறகு முதல்வராக வர வேண்டும் என்ற ஆசையுடன் பல்வேறு கனவுகளையும் கண்டு வைத்திருந்தார். ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணமாக நம்பிக்கையாக இருப்பார் என்று எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தார் சசிகலா அவர்கள். அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு தவறான செயல். அந்த செயலால் காரணத்தினால்தான் தற்பொழுது வரை அதிமுகவிற்குள்ளே போக முடியாத அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த அனைத்தும் துரோகம்தான். அதை உடைப்பதற்கும் அதிமுகவின் தொண்டர்கள் உண்மையான நேர்மையானவர்களிடம்தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் மக்கள் அதற்கான தீர்ப்புகளை வழங்குவார்கள் என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். இன்று மாலை சசிகலா அவர்களது வீட்டிற்கு சென்ற ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக ராமநாதபுரம் தொகுதியில் உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் நானே களத்தில் இறங்குகிறேன் என்று கூறியுள்ளார். இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரும். சரி, எதற்காக எம்எல்ஏ பதவியில் இருந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான போட்டியை தழுவுகிறார் என்று பார்க்கும் பொழுது மீண்டும் மத்தியில் பாஜக தான் ஆட்சிக்கு வரும். அதில் ஒரு துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. அமைச்சராக வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுகவில் இருந்து எப்படி விரட்டியடிக்கப்பட்டார்களோ அவர்கள் முன்னால் கைகட்டி நின்றவர்கள் அனைவரும் தற்பொழுது அவர்களே கைகூப்பி வரவழைக்கப்படக்கூடிய பதவிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் தமிழக மக்களின் அதிமுகவின் தொண்டர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காகவும் மத்திய அமைச்சரை பதவி தருவதற்காக பாஜக முன்வந்திருப்பது மிகப்பெரிய அளவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் களம் இறங்கியிருக்கிறார். சரி, சொந்த தொகுதியான தேனி தொகுதியில் களம் இறங்காமல் எதற்காக ராமநாதபுரம் தொகுதியில் களம் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவரும் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாகத்தான். அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் தொகுதியில் நானே கேட்டு வாங்கிய தொகுதி, எனது மக்கள் என்னை வெற்றியடைய வைப்பார்கள் என்று நானே கூறியிருக்கிறேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாகவே இதற்கான பதில்களை வழங்கியிருக்கிறார். புதிய சின்னம் எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு பாரபட்சம் கிடையாது. நாங்கள் ஜல்லிக்கட்டு காளை சின்னத்தை கேட்டிருக்கிறோம். அதன் கிடைத்தாலும் எங்களுக்கு வெற்றிதான். மற்ற சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கினாலும் அதை வைத்து கூட நாங்கள் போராட்டத்தை தழுவோம் தேர்தல் மூலமாக என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்.